ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. மரணத்தை வெல்லும் அறிவு. மரண தருவாயில் ஒவ்வொரு உயிரும் தன் மனைவி மக்களுக்கு என்ன நேருமோ என்று கவலைப்படுகிறான். அதுபோல் ஓர் அரசியல்வாதி நாட்டுக்கும் தன் கட்சிக்கும் என்ன நேருமோ என்று கவலைப்படுகிறான். ஒருவன் முழுதும் கிருஷ்ண உணர்வு பெறவில்லை என்றால் அவன் எந்த உணர்வு நிலையில் இருக்கிறானோ அதற்கேற்ப மறுபிறவியில் உடலை பெறுகிறான். மன்னர் புரஞ்சனன் முற்றிலும் தம் மனைவி மக்களின் நினைவுகளிலேயே மூழ்கியிருந்தார். எனவே அவர் ஒரு பெண்ணின் உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாகிறது. அதுபோல் தான் பிறந்த நாட்டின் மீது அதிக பற்றுடைய அரசியல்வாதி தன் வாழ்வு முடிந்த பிறகு மீண்டும் அந்த நாட்டிலேயே பிறக்கிறான். இம்மையில் ஒருவன் செய்யும் செயல்களின் விளைவு மறுமையிலும் அவனை பாதிக்கிறது. சில நேரங்களில் அரசியல்வாதிகள் தங்கள் புலனுணர்ச்சிக்காக கொடிய பாவங்களை செய்கின்றனர். எதிர்கட்சியை அழிப்பது ஒரு அரசியல்வாதிக்கு அசாதாரணம் அன்று. ஒரு அரசியல்வாதி அவனது தாய் நாட்டிலேயே மீண்டும் பிறந்தால் கூட அவன் தன் முந்தைய வாழ்வில் செய்த பாவங்களின் பலன்களை அனுபவித்தே தீர வேண்டியதாகிறது. இடம்பெயரும் இந்த நிலையானது நவீன விஞ்ஞானிகள் முற்றிலும் அறியாத ஒன்றாகும். அவர்கள் இதை பற்றி கவலைப்படுவதும் இல்லை. ஏனெனில் இவர்கள் இந்நுண்மையான பொருளை பற்றியும் உயிரின் பிரச்சனை பற்றியும் சிந்தித்தார்கள் என்றால் அவர்கள் எதிர்காலத்தை இருள்மயமாக காண்பார்கள். இவ்வாறு எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பதை தவிர்த்து நிகழ்காலத்தில் சமுதாயம், அரசியல் மற்றும் தேசிய தேவைகள் என்ற பெயரில் பல்வேறு வகையான பாவங்களையும் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு தனிப்பட்ட ஆத்மாவும் வாழ்க்கையில் தான் செய்யும் பாவ புண்ணியங்களுக்கு பொறுப்பு என்பதை மூட மனிதர் அறிவதில்லை. ஓர் உயிர் ஒரு குழந்தை வடிவில் அல்லது அறியாத பாலகனாக இருக்கும் பொழுது வாழ்க்கையின் மதிப்புகளை முறையாக அவனை அறிந்து கொள்ள செய்யும் கடமை தாய் தந்தைக்கு உரியதாகும். அக்குழந்தை பெரியவனாகிவிட்டால் வாழ்க்கை கடமைகளை முறையாக நிறைவேற்றும் பொறுப்பு அவனிடமே விடப்படுதல் வேண்டும். இறந்த பிறகு பெற்றோரால் தங்கள் குழந்தைக்கு உதவ முடியாது. தனது குழந்தையின் உடனடி உதவிக்காக ஒரு தந்தை சில சொத்துக்களை விட்டு செல்லலாம். அதற்காக அவன் தான் இறந்த பிறகு தன் குடும்பம் என்னவாகுமோ என்று ஆழ்ந்த கவலையில் மூழ்கிவிடக் கூடாது. இதுதான் கட்டுண்ட ஆத்மாவிடம் இருக்கும் நோயாகும். தனது புலனுணர்ச்சிக்காக மட்டும் அவன் பாவச் செயல்களில் ஈடுபடுவதில்லை. அவன் தான் இறந்த பிறகு ஏராளமான செல்வங்களை தன் குழந்தைகளுக்கு விட்டு செல்கிறான். அதன் உதவியால் அக்குழந்தைகளும் தங்கள் புலனுணர்ச்சியை எண்ணி ஆடம்பரமாக வாழ்கின்றனர். எல்லோரும் மரணத்தை கண்டு பயப்படுகின்றனர். அதனால் மரணம் பயம் என்று அழைக்கப்படுகிறது. மன்னர் புரஞ்சனன் தன் மனைவி மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தார் என்பதற்காக மரணம் அவருக்காக காத்து கொண்டிருக்கவில்லை. மரணம் எந்த ஒரு மனிதனுக்காகவும் காத்திருப்பதில்லை. அது விரைந்து தன் கடமையை செய்கிறது. எந்தவித தயக்கமும் இன்றி உயிர்களை எடுத்து சென்று விடுகிறது. அதனால் நாடு, சமுதாயம், உறவினர் என்று சிந்தித்து இறை உணர்வினை புறக்கணித்து வாழ்க்கையை பாழாக்கி கொண்ட நாஸ்திகர்களுக்கு மரணமே இறுதி இறை உணர்வாக இருக்கிறது. இச்சுலோகத்தில் உள்ள அதத் அர்ஹணம் என்னும் சொல்லை நோக்குக. ஒருவன் அளவுக்கு மீறி குடும்பம், நாடு, சமுதாயம், இனம் போன்றவற்றிற்கான நலச் செயல்களில் ஈடுபடக்கூடாது என்பதே இதன் பொருள். இவை எதுவும் ஒரு மனிதனின் ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவாது. தீவினை வயத்தால் இன்றுள்ள சமுதாயத்தில் இருக்கும் கற்றறிந்தோர் என்பவருக்கு ஆன்மீக வளர்ச்சியை பற்றி எதுவும் தெரியாது. மனித வடிவு கொண்ட வாழ்க்கையில் ஆன்மீக வளர்ச்சிக்கான வாய்ப்பு அவர்களுக்கு இருந்த போதிலும் அவர்கள் உலோபிகளாகவே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் வாழ்க்கையினை முறையின்றி பயன்படுத்தி தங்கள் உறவினர், நாட்டினர், சமுதாயம் போன்றவற்றின் நலன்களை சிந்தித்து தங்களையே வீணாக்கி கொள்கின்றனர். ஒருவனது உண்மையான கடமை மரணத்தை எப்படி வெல்வது என்பதே ஆகும். பகவத்கீதையில் 4.9 பகவான் கிருஷ்ணர் மரணத்தை வெல்வதற்கான முறையினை விளக்குகிறார். ஜன்ம கர்ம ச மே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்வதஹ த்யக்த்வா தேஹம் புனர்ஜன்ம நைதி மாமேதி ஷோர்ச்சுன. எனது உன்னத தன்மை கொண்ட தோற்றத்தையும் செயல்களையும் எவன் அறிகிறானோ அவன் தன் உடலை விட்டு பிரிந்த பின்னர் மீண்டும் இந்த உலகில் பிறப்பதில்லை. மாறாக அவன் எனது நித்திய உறைவிடத்தினை அடைகிறான். ஓ அர்ச்சுனா, முற்றிலும் கிருஷ்ண உணர்வுடைய ஒருவன் தன் உடலை பிரிந்த பிறகு மற்றொரு உடலை பெறுவதில்லை. மாறாக வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைகிறான். இவ்வாறு இருப்பதற்கு பதிலாக மக்கள் சமுதாயம், நட்பு, காதல், உறவு என்னும் சிந்தனைகளில் பலர் மூழ்கி இருக்கின்றனர். ஆனால் கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகில் உள்ள மக்கள் அனைவருக்கும் மரணத்தை எவ்வாறு வெல்வது என்பது பற்றி கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஹரிம் வினான ஸ்ருதிம் தரந்தி
முழு முதற் கடவுளை சரண் புகவில்லை என்றால் ஒருவனால் மரணத்தை ஒரு காலம் வெல்ல முடியாது. ஸ்ரீமத் பாகவதம் 4ஆம் காண்டம் 28ஆம் அத்தியாயம் பதங்கள் 21 22 பொருளுரையில் கூறப்பட்டுள்ளது. மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.